வணக்கம் அன்பர்களே. இது பிரபஞ்ச சக்தி ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டில் மீன லக்னம் மற்றும் மீன ராசியினருக்கு நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்களை இந்த தொகுப்பில் விரிவாக காண்போம். குரு பெயர்ச்சி மற்றும் சனி பெயர்ச்சி அமைப்பு. குரு பகவான் உங்களுக்கு லக்னாதிபதியாகவும் மற்றும் 10ஆம் இடமான தொழில் கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அவர் தற்பொழுது கோச்சாரப்படி உங்களது 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கடக ராசியில் உச்ச வலுவுடன் அமர்ந்துள்ளார். அங்கிருந்து அவர் தனது சுப பார்வையால் உங்களது 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் மற்றும் உங்களது லக்னத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவானையும் நேருக்கு நேராக பார்வையிடுகிறார். சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் மற்றும் 12ஆம் இடமான அயன சயன போக ஸ்தானத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் உங்கள் லக்னத்திலேயே ஜென்ம சனியாக அமர்ந்தபடி தனது 3ஆம் பார்வையால் உங்களது 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் நட்பலன்கள் மற்றும் எச்சரிக்கைகள். இதுவரை உங்களுக்கு இருந்த சோம்பல், மனக்குழப்பம், தேவையற்ற விரயங்கள் மற்றும் உடல் உபாதைகள் அனைத்தும் இனி படிப்படியாக குறையும். குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தொழிலில் இதுவரை இருந்த மந்தநிலை விலகி புதிய தெளிவும் சுறுசுறுப்பும் பிறக்கும். எச்சரிக்கை: ஜென்ம சனியின் தாக்கத்தால் கால்களில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் அல்லது வலிகள் வந்து போகக்கூடும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் கடுமையான தாக்கம் இருந்தாலும் லக்னாதிபதி குருவின் உச்ச பலத்தாலும் அவரது சுப பார்வையாலும் அதனை நீங்கள் மிக எளிதாக சமாளித்து வென்று விடுவீர்கள். எளிய பரிகாரம்: அன்னை பராசக்தி தேவியை அம்மன் வழிபாடு தொடர்ந்து வழிபட்டு வர சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் பெரும் நன்மைகளை பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். உங்கள் அன்பு ஜோதிடர் கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம்.